ஹலோ ஆல் வணக்கம். ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை வந்து ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க. பீடா ஒரு செம மேட்ச். வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்ல நடந்ததுக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான். அதே மேக்ஸ்வெல் நின்றுட்டு இருந்தாரு. அதே மாதிரி ரிப்பீட் ஆகும் நிறைய பேர் பார்த்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஆஸ்திரேலியா இன்னைக்கு மேட்ச் வேற மாதிரி போயிடுச்சு. செம மேட்ச். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது ஒரே ஒரு டீம் தான் இந்த கண்டிஷன்ஸை கரெக்டா ரீட் பண்ணி அவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு பேட்டிங் ஒரு பாடாவதி பேட்டிங் லைனப் ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான் லிட்டரலி அந்த டீம்ல இருக்காங்க. அதை வச்சுன்னு பார் ஸ்கோரை போட்டு நியூசிலாண்டை தோக்கடிச்சு இப்போ ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்காங்கன்னா தே டிசர்வ் டு கோ டு செமிஃபைனல்ஸ் ஆன் பாட்டம் லைன். ஏன்னா நேற்று ப்ரோக்ராம்ல அஸ்வின் கேட்டாரு, ஏதாவது அப்செட்டுக்கு சான்ஸ் இருக்கா பிரசனா அப்படின்னு கேட்டாரு. ஹானஸ்டா நான் சொன்னேன், அப்செட்னா ஸ்டொமக் அப்செட் தான் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு, வேற எதுவுமே சான்ஸ் இல்லைன்னு. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் பேட்டிங். ரெண்டு பேரை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடுறதுக்கு ஒரு ஆள் கூட கிடையாது. அதை வச்சுன்னு அவங்களுக்கு அது நல்லா தெரியும். போன மேட்சே வந்துட்டு அந்த டாஸ் வந்து இந்தியா பேட் பண்ணாங்க ஆப்கானிஸ்தானோட. அப்பயே ரஷீத் கான் சொன்னாரு, வி வுட் ஹவ் ஆல்சோ லைக் டு பேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ம். பங்களாதேஷ் மாதிரி டாஸ் வின் பண்ணிட்டு அந்த மாதிரி 9 விவியன் ரிச்சர்ட்ஸ் 10 மார்க்க மார்ஷல் வச்சு வி ஆர் போலிங் தேவையா இது ஃபர்ஸ்ட். உங்களுக்கு? இல்ல ம். இல்ல அதுதான் சொல்றேன், வி ஆர் போலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. ஏன்னா 10 விவியன் ரிச்சர்ட்ஸ் 9 மார்க்க மார்ஷல் வச்சுன்னு டாஸ் வின் பண்ணி போலிங் போட்டு ரெண்டு ஸ்பின்னர் வச்சு ஓபன் பண்ற பின்னர் வச்சு ஆளுங்களா ஓபன் இருக்காங்க பண்றாங்களே. கரீபியன்ல. ஓகே. அப்படிங்கும் போது நான் வந்து ஏன் இந்த டீமுக்கு வந்து ஐ டிடன்ட் ரேட் த மைலி இஸ் ஃபார் ஒன் ரீசன் விச் வி ரிஃப்ளெக்டட் இது ரிவ்யூ போகும்போது. இந்த பேட்டிங்கை வச்சு அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. போலிங் இட் பிரைஸ் ஸ்பிரிங் சர்ப்ரைஸ் ஆர் டூ. இந்த பேட்டிங்கை வச்சு வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழகா பார்ப்பா. நம்மளோட யோகிதை 150 தான். அந்த 150 நம்ம அடிச்சோம்னா இட் இஸ் கிவ் அவர் போலர்ஸ் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க பாருங்க. எனக்கு மனசு ரொம்ப குளிரும். இவங்க வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க ஆப்கான் இது பங்களாதேஷ், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஐ வாண்ட் them டு கெட் இன் டு செமிஃபைனல்ஸ். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க 6 ஓவர். நம்ம சொல்ற தியரி எப்படி போகுது பாருங்க. 6 ஓவர்ல 40 ஃபார் நோலாஸ், 10 ஓவர்ல 64 ஃபார் நோலாஸ், 15 ஓவர்ல 109 ஃபார் நோலாஸ். ஓகே. உங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, 10 விக்கெட் கையில இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆன உடனே எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க பாருங்க, 39 ரன் அடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட பேட்டிங். நீங்க ஒவ்வொரு இதுலயும் பாருங்க, இந்த ஜத்ரானியும் குர்பாசியும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் மொத்தம் டீமே சேர்த்து கூட 50 ரன் எவனும் அடிக்கல. அப்படிங்கும் போது இந்த டீமை வச்சுன்னு இதாயா என் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி ஆடுறாங்க பாருங்க. தே டிசர்வ் டு வின். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஐ தாட் தட் தே டுக் தம் வெரி லைட்லி. என்னோட நிறைய பேர் இல்ல அப்படின்வாங்க. கிவ் கிரெடிட் டு ஆப்கானிஸ்தான். அப்கோர்ஸ் ஐம் கிவிங் கிரெடிட் டு ஆப்கானிஸ்தான். பட் அந்த ஒரு சில டிஸ்மிசல்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஏய் இந்த மேட்ச் எல்லாம் நம்ம துவக்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஆடின மாதிரி இருக்கு. பாருங்க, அவங்க சொன்ன 40 ஃபார் நோலாஸ்ன்னு ஆஸ்திரேலியா வந்து பவர் பிளேல 33 ஃபார் 3. எப்ப டீம்ஸ் வந்து பவர் பிளேல ஐபிஎல் மாதிரி தடாலடி ஆட்டம் ஆடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கரீபியன்ல உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. அவங்க 40 ஃபார் நோலாஸ், இவங்க 33 ஃபார் 3. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இங்கே கேம் போயிடுச்சு. அப்படிங்கும் போது அவங்க ஸ்பின்னர்ஸ் அதுக்கப்புறம் அங்கிருந்து ரெக்கவர் ஆகி 10 ஓவர்ல 70 ஃபார் 3. யோசிச்சு பாருங்க, அவங்க 64 ஃபார் நோலாஸ், ஆமா இவங்க ஆமா. 70 ஃபார் 3. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அங்கேருந்து அந்த 11 to 15ல அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸா ஆடிட்டாங்க ஆஸ்திரேலியா அன்பார்ச்சுனேட்லி. அண்ட் தே லாஸ்ட் தேர் வே. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா 15 ஓவர்ல 108 ஃபார் 6 ஃப்ரம் 70 ஃபார் 3, 38 ஃபார் 3 அந்த ஃபேஸ் அதுல தான் போச்சு. இப்ப ஸ்பின்னர்ஸ் கம்பாரிசனுக்கு போது நான் பெருசா எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆஸ்டன் நகர் 4 ஓவர்ல 17 ரன். இப்ப நம்ம எப்படி சொல்லுவோம், ஒரு ஸ்பின்னர் கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு ஸ்பின்னர் வந்துட்டு விக்கெட் டேக்கிங்கா இருக்கணும். ஆடம் சம்பா ஹஸ் பீன் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். 4 ஓவர்ல 28 ரன் 2 விக்கெட். ஒரே பாயிண்ட் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணது, இந்த பிக்சர்ஸ்ல ஜோஷ் ஹேசல்வுட் மைட் நாட் பி எஃபெக்டிவ். அவங்க இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அஸ்வின் கூட என்ன கேட்டாரு, ராபின் உத்தப்பாலாம் ஜஸ்பிரீத் பும்ராவை ரெஸ்ட் பண்ணணும், ஜஸ்பிரீத் பும்ராவை ரெஸ்ட் பண்ணணும்னு. இப்ப நீங்க ஸ்டார்க்க தேவையில்லாம ரெஸ்ட் பண்ணி தானே அடி வாங்கினீங்க. இப்போ என்னைக்குமே ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஒரு T20 வேர்ல்டு கப் நீங்க ஆடுறீங்க அப்படின்னா ஒரு 6-7 மேட்ச் தான் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ரெஸ்ட் பாலிசி கிஸ்ட் பாலிசி இதெல்லாம் ம். சொல்லாதீங்க. 4 ஓவர் மேட்ச் போடுறது தானே. பின்ன நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. 4 ஓவர் போடுறீங்க, ஒரு ஃபைன் லெக்லயோ அங்க தேர்ட் மேன்லயோ எங்கேயோ போட்டா 10 ஓவர் நீங்க போடுற 4 ஓவரை தவிர மீதி 10 ஓவர் நீங்க ஒளிஞ்சுக்கலாம். ஒரு ஷார்ட் தேர்ட் மேன்லயோ ஒரு ஷார்ட் ஃபைன் ம். லெக்லயோ ஒரு டீப் ஃபைன் லெக்லயோ ஓடாத ஒரு இடத்துல நீங்க ஒளிஞ்சுக்கலாம். அப்படிங்கும் போது இப்ப ஆஸ்திரேலியா வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் தம் டு
டிராப் சாரி ரெஸ்ட் ஸ்டார்க்கு மாதிரி ஒரு ஆள் இந்த இப்ராஹிம் சத்ரானியும் உங்களுக்கு இவரையும் வந்துட்டு ரமாலுல்லா குர்பாசி வேகமா எடுத்திருந்தா இந்த மேட்ச் எப்படி போயிருக்கும். இப்ப அவங்க என்ன பண்ணாங்க, ரெஸ்ட் பண்றாங்களையோ. நீங்க செமிஃபைனல் போறதுக்கே இப்ப வாய்ப்பு இல்லாம போயிருக்கு. நீங்க ரெஸ்ட் பண்ணி ஒரேடியா ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் இந்தியா கிட்ட தோத்துட்டு. அதனால வந்துட்டு இப்ப நெட் ரன் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் அது முதல்லயே சொன்னேன். இப்ப இங்கிலாந்து வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்த உடனே எல்லாரும் ட்வீட் போட்டாங்க, இங்கிலாந்து -1.8 +2 ஒரே மேட்ச் தான். இப்ப பாருங்க, இப்ப ஆஸ்திரேலியா வந்து +0.2 வந்துட்டாங்க, ஆப்கானிஸ்தான் -0.6. ஒரு ஒரு டீசென்டான மார்ஜினா அவங்க அடிச்சாங்கன்னா ஆப்கானிஸ்தான கப்புன்னு உள்ள போயிடுவாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்தியா ரொம்ப மேல இருக்காங்க. சோ இப்ப ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவை க்ளோஸ் ரொம்ப மார்ஜின்ல மேலயா? 2.4 ரெண்டு எல்லாம் ஒரு ரன் ரேட்டே இல்ல, நீங்க தானே சொன்னீங்க முன்னாடி. இல்ல ரெண்டு மேட்சும் 50-50 ரன்ல ஜெயிச்சிட்டாங்க சார். சோ வந்து இந்தியாவுக்கு வந்து டேஞ்சர்ன்றது எதுவும் கிடையாது. இப்ப டேஞ்சர் வந்து ஆஸ்திரேலியாக்கு தான். இப்ப ஆஸ்திரேலியா பீட் இந்தியா பை க்ளோஸ் மார்ஜின் வச்சுக்கோங்களேன். ஒரு டீசென்ட் மார்ஜின்ல ஆப்கானிஸ்தான் அடிச்சா இப்போ ஆஸ்திரேலியா இந்தியா வந்து ஒரு 10 ரன்ல தோக்கடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரன்ல தோக்கடிக்கிறாங்க, இல்ல கடைசி ஒரு சேஸ் பண்றாங்கன்னா இப்ப வந்து ரேண்டமா வந்து ஆப்கானிஸ்தான் பீட் பங்களாதேஷ் பை க்ளோஸ் டு 30 to 35 runs ஆர் தே ஸ்பேர் 12 to 15 பால்ஸ்னா வெளியே போயிடுவான் ஆஸ்திரேலியா. இப்ப சரி, ஆஸ்திரேலியா என்ன இன்னொன்னு சொல்றேன். இப்ப ஆஸ்திரேலியா வந்து இப்ப இந்தியாவோட bowling போட்டு இந்தியா ஒரு 145 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அந்த டிராவிஸ் ஹெட், வார்னர், மேக்ஸ்வெல் எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா 12 ஓவர்ல அப்ப என்ன ஆகும்? 10 ஓவர்ல அடிச்சா இந்தியாவுக்கு டேஞ்சர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஒரு ரியல் அதுதான் நான் ஆமா, கேக்குறேன். இல்ல ஆஸ்திரேலியா பஸ் பேட்டிங் முடிச்சு 200 ரன் அடிச்சிட்டு இந்தியா வந்து ஒரு 120 ஆல் அவுட் ஆக்குனாங்கன்னா அதுதான் சொல்றேன். இப்போ ஒரு 100 ரன் 200 ரன் நீங்க சொல்ற மாதிரி ஆஸ்திரேலியாங்கிற டீமை வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. நீங்க சொல்ற இந்த மாதிரி ஈவன் ஆஃப்டர் திஸ் லாஸ் நான் அதை சொல்றேன். இப்போ வந்து ஒரு 75 ரன்ல ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க ஆஸ்திரேலியா இந்தியாவை. 75 ரன்ல ம் ஜெயிக்கிறாங்க, இல்ல நீங்க சொல்ற மாதிரி ம் 8 ஓவர் ஸ்பேர்ல ஜெயிக்கிறாங்கன்னா தென் தேர் இஸ் a சான்ஸ் தட் இப்ப ஆஸ்திரேலியா என்ன பண்ணணும், இப்ப டு பி ஆன் த சேஃபர் சைடு, இப்ப இந்தியாவோட நெட் ரன் ரேட் அவன் நல்லிஃபை பண்ணிட்டான்னா ஆஸ்திரேலியா மேட்ச் தே ஆர் என்னானாலும் சேஃப். அவனுக்கு கவலை அதுதான். கிடையாது. நீ ஜெயிச்சுக்கோ தோத்துக்கோ உன்னப்படி என்னப்படி அது கவலை இல்லை. ஆனா இப்ப இந்தியாஸ் நெட் ரன் ரேட் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு they gave a hammering, இவங்களுக்கு they gave a hammering போது இப்ப அவங்க க்ளோஸ் டு அந்த மாதிரி ஒரு 65-70 ரன்ல ஜெயிக்கணும், ஒரு 7-8 ஓவர் ஸ்பேர் பண்ணணும். இப்ப அவங்க எப்படி யோசிப்பாங்க, இந்தியா மாதிரி ஒரு ஆப்பனண்ட்டை தோக்கடிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி வந்து அவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரிக்கெட்ல என்ன வேணா நடக்கலாம். இதே பங்களாதேஷ் தான் ஆப்கானிஸ்தான வேர்ல்ட் கப் இப்போ ஓடிஐ வேர்ல்ட் கப்ல பங்களாதேஷ் தோத்தாங்க ஆப்கானிஸ்தான். இப்ப ரிமெம்பர் தட். இப்ப இவன் போய் டப்பால் டிப்பின் நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சுட்டு இப்ப ஆஸ்திரேலியா தோத்துட்டான்னு வச்சுக்கோங்க. தோத்துட்டு ஆப்கானிஸ்தானோட ரெட் ரன் ரேட் கீழே போயிட்டான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் வந்துட்டு பங்களாதேஷோட க்ளோஸ் மார்ஜின் தோத்தா அப்படியே ஆப்கானிஸ்தான் உள்ள போயிடுவாங்க. இதுல இன்னொரு கூத்தும் இருக்கு, அதையும் கேட்டுக்கோங்க. இப்ப இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை ஹேமர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பங்களாதேஷ் வந்து ஆப்கானிஸ்தான் ஹேமர் பண்ணா பங்களாதேஷ் உள்ள போயிடுவான். சோ நோ ஒன் இஸ் அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஆனா இந்த சான்சஸ் ஆஃப் இந்தியா கோயிங் அவுட், சான்சஸ் ஆஃப் பங்களாதேஷ் கம்மிங் இன் லுக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி ரிமோட். ஒரு அட்வான்டேஜ் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு, என்னன்னா தேர் பிளேயிங் த லாஸ்ட் டே, என்ன ஆகும் பாத்துருவாங்க. they will see what is going to happen in the outcome of ஆஸ்திரேலியா and இந்தியா. சோ இப்ப ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், then they can have their calculators ready. Close margin போய் ஜெயிச்சாங்கன்னா they will have their calculators ready in what run margin or balls margin they have to beatன்றதுனால எல்லாமே ஓபன். இப்ப நீங்க சொல்றது மேத்தமேட்டிக்கல் பாசிபிலிட்டி, இந்தியாவும் போக வெளியில அதுதான் பீடா. சான்ஸ் இப்ப இருக்கு. இப்ப நம்ம ஆஸ்திரேலியா டக் அவுட்ல இருக்கோம்னு வைங்க, சப்போஸ் நான் இருக்கேன்னா நான் போய் கோ ஹார்ட் அட் இந்தியான்னு தானே சொல்லுவேன். எவ்வளவு கன்வின்சிங்கா ஜெயிச்சு ரன் ரேட்டை ஏத்துறமோ அவ்வளவு சேஃப்னு தானே நான் சொல்லுவேன். நோயிங் த ஆசீஸ் தேல் கம் வெரி ஹார்ட் அட் இந்தியா. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் சார். இப்ப நான் உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா ஆயிடக்கூடாது. First of all, you are in need of 2 points because Afghanistan is playing Bangladesh, and the way they are playing, the way Bangladesh is playing, Afghanistan is expected to beat Bangladesh. நீங்க இந்த சினாரியோ யோசிக்கோங்க. ஆஸ்திரேலியா நான் ஆட போறேன் அப்படி போறேன்னு சொல்லிட்டு தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப பங்களாதேஷும் அப்செட் பண்ணிட்டாங்கன்னா ஆப்கானிஸ்தான நெட் ரன் ரேட்ல வந்து அவங்க இது இப்போ சான்ஸ் இருக்கு. இப்ப செம அடி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஆட போறேன் எடுத்தோடனே சுத்துறேன் 6 ஓவர்ல 68 for 6 ஒரு 80 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியா வெளியே தள்ளணும்னு ஒரு சான்ஸ் இருந்தா ஆஸ்திரேலியா வெளியே தள்ள பார்ப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு பார் ஸ்கோரே இல்லாம ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா அடிச்சு வெளியே தள்ளணும்னு பார்ப்பாங்க.
அப்ப ஆப்கானிஸ்தான் க்ளோஸ் மார்ஜின்ல பங்களாதேஷ் தோத்தாலும் ஆப்கானிஸ்தான் உள்ள போயிடும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஓப்பனிங் த டோர்ஸ் ஃபார் பங்களாதேஷ் ஆல்சோ ரிமோட் பாசிபிலிட்டிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு இருதொல்லி இருதலை கொல்லி பாம்புன்னுவாங்க, அந்த மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ தே ஹவ் டு ஒன்லி டிசைட் ஆன் திங்ஸ் அட் த கன்க்ளூஷன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்ச உடனே பாக்குறாங்க எப்படி போயிருக்கு. நான் பேட்டிங் ஆடுறேன், ஒரு 200 அடிச்சிருக்கேன், இல்ல நான் போலிங் போட்டிருக்கேன், ஒரு 116க்கு ஆல் அவுட் ஆயிருக்கேன். Then they can think about the net run rate, because the most important thing what they need right now with points. ஏன்னா இது ரொம்ப படிக்கவலமா ஆடினாங்க, அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். கரீபியன்ல யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. கரீபியன்ல 170 நீங்க அடிச்சீங்கன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது சேஸ் பண்றது அப்படின்னு. 148 திமிரா போயிருப்பாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு. 148 பவர் பிளேல விக்கெட் விழுந்த உடனே டப்பு டிப்பு நடிச்சே 140 டிஃபெண்ட் பண்ண முடியாது. திருப்பியும் சொல்றேன், இதுதான் மேஜிக் ஸ்கோர் கரீபியன்ல, அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி லோ ஸ்கோரிங்கும் போது நீங்க சொல்றதுக்கான வாய்ப்பு என்னன்னா, ஆஸ்திரேலியா, நான் இதை சொல்லவே மாட்டேன், Australia has to win the toss. Australia has to bowl first against India. See if they can restrict them to low score and then try and blast. ஏன்னா இந்த மாதிரி லோ ஸ்கோரிங் வென்யூல நீங்க டாஸ் வின் பண்ணி நான் 200க்கு போறேன், 220க்கு போறேன்னா 140க்கு பொட்டலாம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால ஐ எம் changing my own theory based on what Australia need is to win the toss and bowl first to see what they can do. அவங்க திருப்பி நான் சொல்றேன், இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப வந்து ககிசோர் ரபாதா பத்தி சொன்னேன். ககிசோர் ரபாதா has to be dropped purely because on his form அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச் நல்லா போட்டாருல்ல, உடனே ஒண்ணு எல்லாம் சொன்னீங்க, ககிசோர் ரபாதா டிராப் பண்ண சொன்னீங்க, ககிசோர் ரபாதா டிராப் பண்ண சொன்னின்றாங்க. சேம் திங் ஐ பின் டெல்லிங் டு ஜோஷ் ஹேசல்வுட் ஆல்சோ. இந்த கண்டி இப்ப இவரு வந்து அல்சாரி ஜோசப் அங்க வந்துட்டு வேற ஐஸ்வர்யா ராயி, இங்க வேற ஐஸ்வர்யா ராய் இருப்பார்னு சொன்னா இல்லையா? இப்ப என்ன சொல்றேன், ஜோஷ் ஹேசல்வுட் இந்த பிக்சர்ஸ்ல வேலைக்கு ஆக மாட்டாரு. இப்ப இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, திருப்பி T20 கிரிக்கெட்டுங்கிறது அந்த அளவுக்கு ஸ்மார்ட்னஸ். நீங்க என்ன பண்ணணும், அவரோட ப்ரீவியஸ் ரெப்புடேஷன் அதெல்லாம் பார்க்காதீங்க. அவரோட ஸ்ட்ரென்த்ஸ், எப்படி விக்கெட் எடுக்கிறாரு, டாட் போலிங் எபிலிட்டி, எந்த மாதிரி பாலுக்கு வருது, அது இந்த கண்டிஷன்ஸ்ல சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்துதான் நீங்க பிளேயிங் லெவனை எடுக்கணுமே ஒழிய ககிசோர் ரபாதா இந்த கண்டிஷன்ஸுக்கு சூட் ஆக மாட்டாருன்னு சொல்லல நானு. இஸ் ஃபார்ம் ஹஸ் பீன் இன்டிஃபரண்ட், so he has to be dropped அப்படின்னு சொன்னேன். he has proved that he is back to form. ஜோஷ் ஹேசல்வுட் இப்ப நாளைக்கு ஜோஷ் ஹேசல்வுட் ஒரு 2 விக்கெட் எடுத்தா பீப்புள் வில் கம் அண்ட் ஆர்கியூ. நீங்க ஜோஷ் ஹேசல்வுட் டிராப் பண்ண சொன்னீங்க பாத்தீங்களா, லாங் டைம்ல ஒர்க் ஆகாது. நம்ம இல்ல நான் என்ன ஆஸ்திரேலியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன் நானு. இப்ப நீங்க கரீபியன்ல ஒரு ஃபாஸ்ட் போலர்னா இதர் எப்படிப்பட்ட ஃபாஸ்ட் போலரா இருக்கும்னா, பவர் பிளேல குயிக்கா போட்டு ஸ்விங் பண்ற ஒரு ஃபாஸ்ட் போலர், பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற ஃபாஸ்ட் போலரா இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து டோ கிரஷிங் யார்கர்ஸும் வெரி குட் ஸ்லோயர் டெலிவரிஸும் உங்களுக்கு இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த பிச்சில் கொஞ்சம் ட்ரூ பவுன்ஸ் இல்லைன்னா ஜோஷ் ஹேசல்வுட் மாதிரி ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஈஸியா இருப்பாங்க ஆடுறதுக்கு. அந்த நேதன் எல்லிஸ் இஸ் நாட் குயிக், இஸ் ஆல்சோ நாட் குயிக். ஆனா இந்த 7-20 பாத்தீங்கன்னா கண்ணா புண்ணான பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ டெலிவரி ஆஃப் கட் எல்லாம் போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. யூ கேன் புட் த பிரேக்ஸ் இன் டெத் ஓவர்ஸ். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி பர்சனல் இது அகேன்ஸ்ட் எனி பிளேயர்ஸ். இப்ப ஆஸ்திரேலியா அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இப்ப அவங்க வந்து மிச்சல் ஸ்டார்க்க உள்ள கொண்டு வரணும். இப்ப மிச்சல் ஸ்டார்க்க வந்து அவங்க யாருக்கு பதிலா, அகாருக்கு பதிலாவா, பதிலாவா? இப்ப அதுதான் வந்து பிக்கஸ்ட் கேள்வியே உங்களுக்கு, அதுதான் பிக்கஸ்ட் கேள்வியே உங்களுக்கு. ஏன்னா இந்தியா பிளே ஸ்பின் வெரி வெல், பட் அகார் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சுருன்னு போடுவாரு. உங்களுக்கு வந்துட்டு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை பீட் பண்ணணும்னா 3 ஃபாஸ்ட் பவுலரும் உங்களுக்கு ஆடியே ஆகணும். ஏன்னா வந்து மிச்சல் மார்ஷ் பாத்தீங்கன்னா அவர் பேட்டிங்ல ரன்னும் அடிக்கிறது இல்ல, அவர் போலிங்கும் போட முடியாது இன்ஜுரினால. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு அவரு போலிங் போடுற மாதிரி இருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். இப்ப அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு இல்ல. 3வது சீமரு ஸ்டாயினிஸை வச்செல்லாம் நீ இந்தியாட்டெல்லாம் நீங்க போக முடியாதுங்கிறத வேற வழியே கிடையாது. they have to play 3 seamers. so unfortunately என்னை பொறுத்த வரைக்கும் even though Akshan Agar bowled well, I think that he will miss out and Stark will get into his place. Australia has just complicated things all of their own. சூப்பர். இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இந்த 2 குரூப்பையும் சேர்த்து யுஎஸ்ஏ தவிர இந்த 7 டீமுமே செமிஃபைனல் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படிதானே? 100%. you cannot root anyone out. சூப்பர். அப்ப இந்த குரூப் பங்களாதேஷுக்கு சான்ஸ் இருக்கு எப்படின்னு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அதுதான், அதனாலதான் யுஎஸ்ஏ தவிர்த்துன்னு சொல்றேன் நான்.
ஆமாமா, ஒன்லி யூஎஸ்ஏ இஸ் அவுட் அப்படிங்கும் போது எல்லா டீமுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா இந்தியா வெளியே போறதுக்கும் பங்களாதேஷ் உள்ள வரதுக்கும் சான்சஸ் ஒரு 8% தான் இருக்கு. 8% இஸ் சம்திங் விச் இஸ் பிக் இன் ஸ்போர்ட் லைக் திஸ். இந்த 8% ஹஸ் சேஞ்ச் அ லாட். இப்ப இந்த வின் ப்ரெடிக்டர்னு ஒருத்தன் போடுவான் அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இதுலயே, இந்தியா 92% அஹெட், அவங்க 8% அஹெட். இப்ப இந்தியா பாகிஸ்தான் இது மேட்ச் 2 வேர்ல்ட் கப்லயும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் 92% அஹெட்னு போட்டாங்க. போன T20 வேர்ல்ட் கப் மெல்பர்ன்ல ஆடின போது இந்தியா ஜெயிச்சாங்க. இந்த தடவை வந்துட்டு பாகிஸ்தான் 92% சான்சஸ் ஆஃப் வின்னிங்னு போட்டாங்க 12 ஓவருக்கு அப்புறம், இந்தியா ஜெயிச்சாங்க. அப்படிங்கும் போது தட் இஸ் அ பியூட்டி ஆஃப் கிரிக்கெட். என்ன வேணா நாளை சொல்லிட்டே இருப்போம், கடைசியில பார்த்தா எல்லாருக்கும் பை பை சொல்லிட்டு பங்களாதேஷ் போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதை நான் ஏன் ரூல் அவுட் பண்றேன்னா, the kind of cricket what they are playing, அவன் ஆப்கானிஸ்தானை ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். நெட் ரன் ரேட்ல அவங்க ஜெயிப்பாங்களா? இதுல ஒரே அட்வான்டேஜ் பங்களாதேஷ்க்கு என்ன இருக்குன்னா, இந்த ஆப்கானிஸ்தானோட டாப் 2 அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க, மகதி ஹசான், ஷக்கீப் அல் ஹசானை வச்சுதான் ஓபன் பண்ணுவாங்க போலிங். அதெல்லாம் நீங்க அவங்களுக்கு I don't see you giving any kind of advice to them. ஆப்கானிஸ்தான் வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க அந்த 2023 வேர்ல்டு கப்புக்கு, ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு. அடுத்து இந்தியாவும் ரிவெஞ்ச் எடுத்துருவாங்க அப்படின்றீங்களா? இந்தியா அந்த ஃபைனல் தோல்விக்கு அப்படின்னு இந்தியா நம்ம மனசு தேத்தி சந்தோஷப்படுத்திக்க வேண்டியதுதான். இந்தியா ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய சான்ஸ் என்னன்னா, அவனை இங்கேயே போட்டு வெளியே அனுப்புறதுதான். அட்லீஸ்ட் அவங்க ஃபைனல்ஸுக்கு வந்தாங்க. அதுதான் இப்ப இங்க இந்தியா வெளியே அனுப்பிட்டாங்கன்னா இந்தியாவோட ரிவெஞ்ச் அப்படின்னு நம்மளாம் சந்தோஷப்பட்டு அப்படின்னு ஒரு நிமிஷம் இது பண்ணி நமக்கு ஒருத்தர் ஸ்மைலி தம்ஸ் அப் ஃபயர் எல்லாம் விட்டுக்க வேண்டியதுதான். இப்ப இந்தியா கேன் கோ ஹார்ட். இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, கேன் ஆஸ்திரேலியா கோ ஹார்டு, பீடாக் அப்படித்தானே இது பண்ணணும். இப்ப இந்தியா என்ன பண்ணலாம், இஃப் இந்தியா ஈவன் கோஸ் ஹார்டு and they loses by a sizable margin, still there is no danger for them என்றதுனால இந்தியா கேன் ரியலி கோ ஹார்ட் and see whether I can eject you out of the tournament. பட் ஆஸ்திரேலியா வந்து தோத்துட்டாங்கன்னா டோர்னமெண்ட் விட்டு வெளியில போயிடுவாங்க போது இந்தியாவோட திங்க் டேங்க்னா நான் அதான் சொல்லுவேன், பேட்டிங் ஆடுறியா போலிங் போடுறியா அவனை முடி முதல்ல is what I really will tell them. India will definitely try and do that. ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா யார் வர போறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்கா ஆல்வேஸ் கெட் டென்ஸ்ட் when it comes to நாக் அவுட் கேம்ஸ். வெஸ்ட் இண்டீஸ் வந்து அந்த ஸ்பின்னை வச்சு 3 ஸ்பின்னை வச்சு முடிச்சிருவாங்க. இங்கிலாந்து பாத்தீங்கன்னா போலிங் கொஞ்சம் வீக்கா இருக்குன்றதுனால ஒரே டீம் தட் கேன் சேலஞ்ச் தெம் அப்படின்னா மென்டலி அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக்கலி மேன் டு மேன் ஆஸ்திரேலியா போது அவனை முடிச்சு கட்டிடு அப்படிதான் நான் யோசிப்பேன். இப்படி யோசிப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனல் அந்த ஸ்லோ பிச்ல வந்துன்னா ஆப்கானிஸ்தான் தூக்கினாலும் தூக்கிடுவான் சவுத் ஆப்பிரிக்காவை போது there is a chance that they might meet one of these teams also. போது India will be going all guns blazing to see I am just going to kick you out of the tournament. நிறைய சம்பவங்கள் இருக்கு. ஆல் ஆஃப் அ சடன் இந்த ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சு இது சூடு பிடிச்சிருச்சு. இட் இஸ் குட் ஃபார் T20 வேர்ல்ட் கப். சூப்பர், சூடு பிடிச்சிருச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படியே சூட்டா நிறைய ரிவ்யூஸ்லாம் வியூஸ் கொடுக்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் சொன்னீங்கன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அதான் எனக்கு இப்போ ஆஸ்திரேலியா அப்படின்னா நான் தான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நெட் ரன் ரேட்டை பார்ப்பேன் வழியா அவசரப்பட மாட்டேன். ஆப்கானிஸ்தானை பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. தே ஹேவ் டு வெயிட் ஃபார் த ரிசல்ட் ஆஃப் இந்தியா ஆஸ்திரேலியா. இந்தியா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவேன், அவனை அடின்னுவேன், எடுத்த உடனே அவனை அடிச்சு ப்ரெஷர்ல போடு, அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்ப்பேன். இந்தியா வந்து நார்மலா எப்படி ஆடிட்டு இருக்காங்களோ இந்த டோர்னமெண்ட் அதே மாதிரி ஆடினாலே போதும், அவ்வளவுதான். இந்தியா பொறுத்த வரைக்கும் they have been playing good cricket, they need to continue to play good cricket, அவ்வளவுதான். இப்ப நான் என்ன சொல்லுவேன், I will go all out to beat them ன்னுவேன். I will go all out to beat them to finish them off. சோ என்ன பண்ணுவேன், ஒருவேளை அந்த மாதிரி நான் தோத்தா கூட அவனோட மார்ஜினை வந்து அடிக்க பார்ப்பேன். I will try and help Afghanistan to get in. So I don't want to lose by a margin to make sure that you make life difficult for you. அங்கேயும் குரூப் வைட் ஓப்பனா இருக்கு. ஒரு பக்கம் இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா யூஎஸ்ஏ மழை வராம, இட் இஸ் ஷூர் தட் இங்கிலாந்து வில் டாப் த குரூப் when it comes to net run rate. அப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஹாஸ் டு பீட் வெஸ்ட் இண்டீஸ்ன்ற மாதிரினால எல்லாமே இப்ப நாக் அவுட்டா இருக்கு. கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போய் இந்த வேர்ல்ட் கப் பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு, which is good for the viewers and good for us also. Kudos to Afghanistan for opening up the tournament wide open. This is all we have got for this wonderful match that concluded just now, Australia and Afghanistan. Until we come back and entertain you for more episodes of previews and reviews in T20 World Cup. Thanks a lot and bye-bye.